கன்வே பண்ண முடியுது. ரூம் கிளீனர் சுதா யூஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர் கிளீனர் தான் ரூம் கிளீனர் சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர் கிளீனர் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், சந்திரா வந்து பாத்தீங்கன்னா ஆலிவேரா ஃபேஸ் வாஷ் அண்ட் ஆலிவேரா ஸ்மூத்னிங் ஜெல் சூப்பரா இருக்குன்னு, ஸ்மெல் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சந்திரா மேம், வெரி குட். ஸோ கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே, இல்ல பேசுங்க. நம்ம நிறுவனத்துல நீங்கள் வாங்கிய பயன்படுத்திய பொருள் எந்த அளவுக்கு தரமாக இருக்கிறது, உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லலாம். எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்றதையும் நீங்க பதிவு பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த செயல்பாடை செய்யலாம், பேசலாம். குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சார். மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ரொம்ப ரிசல்ட் கொடுத்துருக்குங்க சார். சூப்பர்மா. மல்லிகா சொல்லியிருக்காங்க. எஸ், சொல்லுங்க மல்லிகா. தீனா சொல்லுங்க. தீனா, ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ஆலிவேரா ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்கு, சூப்பர். மாய்ஸ்சரைசிங் க்ரீமும் நல்லா இருக்குங்க சார். அதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். மாய்ஸ்சரைசிங் க்ரீம் சூப்பரா இருக்கு, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், நைஸ். தேங்க்யூ தீனா, தேங்க்யூ வெரி மச். ஆர்த்தி சொல்லியிருக்காங்க ஹேர் ஆயில் பெஸ்ட். ஆர்த்தி ஃப்ரம் பெங்களூர் நினைக்கிறேன் இல்லையா? பெங்களூர்ல இருந்து ஆர்த்தி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஆர்த்தி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ், தேங்க்யூ. Yes, thank you guys. இப்போ நிறைய உறவுகள் அவங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஷ் வாஷ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபதிவியா சொல்லியிருக்காங்க டிஷ் வாஷ் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். இங்க இணையக்கூடிய உறவுகள் அனைவருமே உங்களுடைய ஏஜி நம்பரை பதிவு பண்ணுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது அடுத்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுமே உங்களுடைய ஏஜி நம்பரை பதிவு பண்ணுங்க. சந்திரா ஆலோவேரா சோப் அண்ட் குப்பமேனி சோப் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு, கண்டிப்பா விரைவில் ப்ராடக்ட் கிடைக்கும். மீட்டிங்கில் இணைந்திருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய ஏஜ் நம்பரை நீங்க பதிவு செஞ்சிருங்க. அதன் மூலியமாக யாரெல்லாம் நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட 60 உறவுகளுக்கு மேல இங்க நமக்கு டிஸ்பிளேல காட்டுது. எஸ், சூப்பர். பிரியா, எஸ், வெரி குட் உறவுகளே. சார், இப்போ நம்ம கம்பெனி பொருள் ஒரு 10 ரூபா பவுச்சு 10 ரூபா வகையில் எடுத்துன்னு போனா ஜனங்க கையில சீக்கிரம் மூவ்மெண்ட் பண்ணலாம் சார். ஓகே, நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க அத ஆறுமுகம் சார். எடுத்துன்னு போனா கம்பெனி நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போவோம் சார். ஓகே ஆறுமுகம் சார், கண்டிப்பா விரைவில் அதற்கான ஸ்டெப்பை நம்ம எடுப்போம். இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்டை
அதிகப்படுத்தி நீங்க சொல்ற மாதிரி சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் கொடுப்பதற்கான செயல்பாட்டை விரைவில் செய்வோம். ஓகே சார். எஸ், தேங்க்யூ. எஸ். ஸோ இங்க இணைந்திருக்கக்கூடிய உறவுகள் அனைவருமே உங்களுடைய ஏஜ் நம்பரை தவறாமல் பதிவு செய்து விடுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் அது. அது ஏங்கிற விஷயத்த நம்ம பின்னாடி சொல்றேன். எஸ். அது போல நம்ம நிறுவனத்துல நேத்து புதிதாக அறிமுகப்படுத்தின ஷார்ட் பிலிம்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்க? சாரி, புதிய ஆடை யாரெல்லாம் பாத்தீங்க? பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர். யாராவது ஒருத்தவங்க பேசலாம். என்ன ஆட், அந்த ஆட்ல என்ன கொடுத்துருக்கோம்? எந்த நிறுவனத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நேத்து புதிதாக நம்ம நிறுவனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு? சார் குட் ஈவினிங் சார். எஸ் விஜய். சண்முகம் சூப்பர் ஸ்டோரோட அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் சார். ஓகே. வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட் பொருள் அத்தனையுமே ஒரே இடத்துல, அதாவது பாத்திரங்கள்ல இருந்து எல்லா பாத்திரமுமே ஒரு 3 ஃப்ளோருக்கு அந்த கடையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிதான். வீடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு சார். அதை ஷூட் பண்ணவங்க ரொம்ப அருமையா ஷூட் பண்ணியிருக்காங்க, எடிட் பண்ணவங்களும் ரொம்ப அருமையா எடிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சன் டிவி இந்த சேனல்ல வந்து கேபிள் சேனல்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம்னா என்ன குவாலிட்டி இருக்குமோ, ஓவரால் சேனல் நெட்வொர்க்ல பாத்தீங்க அப்படின்னா சன் டிவியோட சன் நெட்வொர்க்கோட வீடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமா இருக்கும் மற்ற நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணும்போது. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த இதுல வந்து நான் அட்மையர் பண்ணாங்க சார். ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க சார். ஓகே. கடை கால் பண்ணி தேவைப்படக்கூடிய பொருள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொன்னோம் அப்படின்னா ஃப்ரீயாவே டோர் டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கும் ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கு. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்க போட இது பண்ணோன்னா உங்கள்ட்ட கால் பண்ணி சொன்னேன். கால் பண்ணி பேசணுங்க சார். அடுத்த வாரம் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து அங்கதான் வந்து அப்போஜிஸ் பேரை சொல்லி அந்த கடையில வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ண போறேன். கால் பண்ணி அவங்க ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்களா இல்ல நம்ம நேர்ல போகணுமா அப்படிங்கிற விஷயத்த கேட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஸோ சூப்பர் விஜய். ஸோ விரைவில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தனை பொருட்களும் நம்மளுடைய ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம உருவாக்க இருக்கிறோம். அதற்கான செயல்பாடுகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம நிறுவனம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் நீங்களாம் எப்படி அதை எடுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத பல பிரம்மாண்டமான விஷயங்களை நம்ம ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதன் மூலியமாக யாருக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்க காத்துட்டு இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு சண்முகம் சூப்பர் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய இ-காமர்ஸ் ஆப்ல கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சிறப்பா தரமா இருக்கும் சார். சிறப்பா தரமான சம்பவமா இருக்கும் இல்லையா? சில ரகசியங்களை நான் சொல்ல முடியாமல் பொறுமை ரகசியமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் சார் அப்படின்னா, நீங்க தொடர்ந்து நம்ம நிறுவனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம நிறுவனத்தை பல நிறுவனங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண போறோங்கிற விஷயத்தை நான் தெரிவிப்பதற்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் அப்படியே நிறுத்தியாச்சு. என்ன செய்ய போறோம்னு தெரியாது. நான் சொல்வதற்கும் தயாராகவும் இல்லை. ஒரு சில டிப்ஸ் மட்டும் அப்பப்போ கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இதை நீங்க மனசுல வைத்துக் கொண்டு இந்தியாவின் நம்பர் 1 நிறுவனமாக செயல்படக்கூடிய அப்போஜிஸ் நிறுவனத்தில் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கிறது நமது நிறுவனம். ஓன் மேனுபேக்சரிங் வைத்துக் கொண்டு செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் டைரக்ட் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல செயல்பாட்டுல நம்ம நிறுவனம் மட்டும்தான். தமிழ்நாட்டின் அடையாளம் இது. என்னோட வாய்ஸ் இப்ப கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க சார். எஸ் சார். எஸ். பட் எந்த அளவுக்கு எஸ் தேங்க்யூ எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அதற்காக உங்களுடைய செயல்பாட்டை, உங்களுடைய நேரத்தை இந்த நிறுவனத்துக்காக நீங்க ஒதுக்குறீங்கன்றதை யோசிச்சு பாருங்க.
ஏன் இந்த பாயிண்ட் நான் திருப்பி சொல்றேன்னா, கையில ஒரு மிகப்பெரிய மேஜிக் ஸ்டிக் உங்க கையில கிடைச்சாச்சு. அந்த மேஜிக் ஸ்டிக்கை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மேஜிக்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்கள் கையில இருக்கு. அவ்வளவு பெரிய மேஜிக் ஸ்டிக் உங்க கையில கிடைத்து விட்ட பிறகும் கூட உங்களுடைய செயல்பாட்டில் வேகமின்மை இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரீசனா இன்னொரு முக்கியமான விஷயம் கூட, நான் ஈசல்லர்களுக்காக ஒரு டாபிக் பேசியிருக்கேன். அதையும் விரைவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். முன்கள தலைவர்களோடு ஒரு ஈசல்லர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு, நிரந்தர வருமானம். ஆல்ரெடி ஈசல்லர்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது நிறுவனம், ப்ராடக்ட் ப்ரமோஷன் ப்ராஃபிட் கொடுக்குது ஒரு பக்கம். அது 48% ஈசல்லர்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறோம், அது ஒரு பக்கம் நடக்க போகுது. அது இல்லாம இன்னொரு சிறப்பான வருமானத்தை திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது நிறுவனம். இந்த நேரத்துல அதை சார்ந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். ஒவ்வொரு பின்கோடு இருக்கும் ஒரு இ செல்லர்கள்ல பிரைம் இ செல்லர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. இந்த பிரைம் இ செல்லர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ சொல்லிட்டா நிறைய நேரங்கள்ல அதை இன்னொரு நிறுவனம் காப்பி அடிக்கக்கூடிய செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம அதை சொல்ல போறது இல்ல. செயல்பாடு வரும்போது உங்கள்ட்ட அனௌன்ஸ் பண்றேன். ஈசல்லர்களுக்கான இப்ப ஈசல்லர்கள் எடுக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு பிரம்மாண்டமான அடிஷனல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர்ல காத்துட்டு இருக்கு. அதுக்குதான் இந்த ஒரு பாயிண்ட மட்டும் இப்ப ஹிண்ட மட்டும் நான் கொடுத்துறேன். ஒவ்வொரு பின்கோடிலும் நம்ம ஈசல்லர்களை அப்பாயின்ட் பண்ண தயாராயிட்டு இருக்கோம். அது ஒரு ஈசல்லரா இருக்கலாம், 5 ஈசல்லர் இருக்கலாம், எவ்வளவு பேர் வேணாலும் வரலாம். ஒவ்வொரு பின்கோடிலும் ஈசல்லர்கள் நமக்கு தேவை. அந்த ஈசல்லர்களாக வரக்கூடிய உறவுகளுக்கான பிசினஸ் பிளான் என்ன அப்படிங்கறத நீங்க நம்மளுடைய ஈசல்லர் மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம நிறுவனத்துல என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறுவனம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும், இப்ப நீங்க வாங்கிட்டு இருக்க பொருள் அனைத்தும் ஓடிடில போய் எப்படி பொருள் ஆர்டர் பண்றீங்க? ஓடிடில எப்படி ப்ராடக்ட் ஆர்டர் பண்றீங்க? நீங்க எங்கேயாவது போய் வாங்குறீங்களா, இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்களா? எப்படி ஆர்டர் பண்றீங்க? ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம் சார். ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்றீங்க, உங்களை தேடி பொருள் வந்து கொண்டிருக்கிறது, கொரியர்ல வருது. இப்போதைக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அப்போசிஸ் மெம்பர் பொருளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பார். உங்க வீடு தேடி அப்போசிஸ் உறவு வரப்போறாங்க. அப்போசிஸ் போர்ட்டர் அந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய செயல்பாட்டை செய்ய போகிறார்கள். இது ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்டேன். பிரைம் மெம்பராக செயல்படக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு ஆர்டர் பண்ணா, சார் 10 நாள் ஆகுது சார், 15 நாள் ஆகுது சார் பொருள் வரதுக்கு. ஆமா, நிறைய பொருட்கள் ஆர்டர் வர்றதுனால இங்க பொருள் அனுப்புறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய கால அவகாசம் தேவைப்படுது. இதை மாற்றி பிரைம் மெம்பர்களுக்கு இன்னைக்கு ஆர்டர் பண்ணா நாளைக்கு 2 நாளைக்குள்ள பொருள் உங்க வீட்டை தேடி வரக்கூடிய ஒரு செயல்பாட்டை, அதுவும் அப்போசிஸ் போர்ட்டர் கொண்டு வந்து அந்த பொருளை கொடுக்கக்கூடிய செயல்பாடும் நடைபெற இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றலின் பால், அப்போசிஸ் குடும்ப உறவுகளினுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பின் காரணமாக இந்த செயல்பாடை நாம் செய்ய இருக்கிறோம் உறவுகளை. அப்போ ஒவ்வொரு பின்கோடிலும் நமக்கு ஒரு அப்போசிஸ் போர்ட்டர் நமக்கு தேவைப்படுகிறார்கள். சார் அவங்களுக்கு என்ன சார் அதனால பெனிஃபிட் இருக்கு? இப்ப ஈசல்லரும் அப்போசிஸ் போர்ட்டரும் ஒன்றாக செயல்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க இருக்கிறோம். அப்போசிஸ் போர்ட்டரா யாரெல்லாம் வரலாம்? ஒரு பைக் இருக்கணும், அது மட்டும்தான் கண்டிஷன். லைசன்ஸோட பைக் இருந்தா போதுமானது. அவர்கள் அப்போசிஸ் போர்ட்டராக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றுவிடலாம். சரி, வேற என்ன சார் நடக்க போகுது? பொறுத்திருந்து தொடர்ந்து பயணியுங்கள். உங்களுடைய வேலை என்னன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த பிரம்மாண்டமான அடித்தளம் கொண்டிருக்கக்கூடிய நமது நிறுவனத்தை
140 கோடி உறவுகள்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செயல்பாட்டை நீங்கள் செய்து விடுங்கள். அது மட்டும்தான் உங்களுடைய செயல்பாடு. அதை நோக்கி நீங்க பயணியுங்க. அதை துரிதப்படுத்துங்க. அதை வேகப்படுத்துங்க. ஒவ்வொரு நிமிடமும் அதற்காக உங்களுடைய உழைப்பை கொடுங்கள். அதனுடைய பலன் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் உறவுகளே. இன்னைக்கு ஈசலர்களாக முன்களத்துல இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஜாக்பாட் இருக்கு ஃபியூச்சர்ல. அது என்ன ஜாக்பாட்டுங்கிறது போக போக நம்ம சொல்லுவோம். இது வெறும் சாம்பிள் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போசிட் நிறுவனம் இதுவரைக்கும் சொன்ன அனைத்து விஷயங்களையுமே செய்து கொண்டிருக்கிறது. கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் நம்ம கூட பயணிக்க முடியாது. ஏன்னா என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். என்ன முடியுமோ அதை மட்டும் தான் நம்ம செய்வோம். அப்போசிட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம வீடியோஸை கொண்டு வந்தோம். அடுத்து ஷார்ட் பிலிம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவோம்னோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணோம். ஷார்ட் பிலிம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி ஷார்ட் பிலிம்ஸ் ஆட் பண்ணியாச்சு, கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஃபியூச்சர்ல புது ஷார்ட் பிலிம்ஸை நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம். அதுவும் நடக்கும். ஸோ அப்போசிட் எஃப்எம் ஒரு பக்கம் இருக்கு, அதுல சில அப்டேஷன் போயிட்டு இருக்கு. அதுவும் விரைவில் லைவ்ல வரும். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட். என்ன சார் அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னீங்க, அதுல இது வரைக்கும் ஒரே ஒரு ஆட் மட்டும் போட்டிருந்தீங்க சார், அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் நடக்கலையே சார் நீங்க நினைக்கலாம். நீங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்தை அற்புதமான ஒரு ஆட் அட்வர்டைஸ்மெண்டா கொடுத்துருக்கோம். ஒரு நிறுவனத்தை டைப் பண்ணி அற்புதமான ஆடு, சும்மா போன்ல எடுத்துக்கிட்டு காமெடி பண்ற ஆடு இல்ல. அது ஒரு டிவி சேனல்ல என்ன ஆடு கொடுப்பாங்களோ அந்த ஆடை நம்ம இங்க அந்த நிறுவனத்துக்காக இங்க டைப் பண்ணி லான்ச் பண்ணிருக்கோம். இதனுடைய செயல்பாடு விளைவு என்னவா இருக்குன்றீங்க? மிக பிரம்மாண்டமான விளைவை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஒருவேளை நம்ம நிறுவனத்துல இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாராவது இந்த மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட, அவங்களுடைய கடையை நம்ம நிறுவனத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அவங்களுக்கு ஆட் எடுத்து கொடுக்கறதுக்கான ஒரு டீம் ரெடியா இருக்காங்க நம்ம கூட இணைந்து செயல்படுறதுக்கு. அந்த டீம் மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் எடுத்து கொடுத்து அந்த ஆடை நம்மளுடைய ஓடிடி தளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி கொடுப்போம். சார் இதன் மூலியமா என்ன சார் அவங்களுக்கு கிடைக்கும்? மிகப்பெரிய பப்ளிசிட்டி கிடைக்குது. இதை விட இன்னொரு பெனிஃபிட் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு அந்த ஆடை கொண்டு போய் டிவியில கொடுத்தா அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அந்த அளவுக்கு அமௌண்ட் பே பண்ண வேண்டியது கிடையாது. சுலபமான முறையில் அவங்களுடைய ப்ராடக்டை நம்ம தளத்தின் மூலியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செயல்பாட்டை அவர்கள் செய்து கொள்ளலாம். இப்ப யாரு வேணாலும் இங்க ஆடு கொடுக்கலாம். ஆனா ஆடு குவாலிட்டியான ஆடா இருக்கணும். அது மட்டும் தான் இங்க டேர்ம்ஸா வச்சிருக்கோம். நம்ம நிறுவனத்துல ஓடிடில நம்ம நேரத்தை செலவு பண்ணா வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது உண்மையா சார் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்